அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். இப்போலேருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தா கூட வரப்போகிற நீட் 2023 எக்ஸாமில் கிராக் பண்ணி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களோட MBBS சீட் எடுக்க முடியும். அது எப்படி இப்போலேருந்து ஆரம்பித்தா பண்ண முடியுமா முடியாதா, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸு அந்த டாப்பர்ஸோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சங்கமாக கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ வில் லைக் இட். பட் பிஃபோர் ஸ்டார்டிங் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். நீட் 2023 ப்ரிப்பரேஷனுக்காக கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி யாரெல்லாம் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வித் திஸ் ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் பிகின் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ யார் பார்க்கணும்னா, யாரெல்லாம் இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷனை ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ண நீட் எக்ஸாமுக்கு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான வீடியோ தான் அது. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தனி வீடியோ பண்ண போகிறேன், 5 months ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பாருங்க. இந்த வீடியோ வந்து நான் யாருக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்னா, இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷனை எப்படி ப்ராப்பராக கொண்டு போகணும், எது இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணால் கம்மி டைமில் அதிக மார்க் எடுக்கலாம்னு தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பாத்வே கொடுக்கறதுக்காக. இப்படி ஆரம்பிச்சு இப்படி படிடா உங்களால் கரெக்டாக படிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாத்வே காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ ஸ்ட்ரெயிட் அப். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் செட்டிங் எ டார்கெட் ஸ்கோர். ஒரு டார்கெட் இல்லைனா கண்டிப்பாக நம்மளால் நவர முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லா நீட் ஆஸ்பிரன்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் யுவர் கேட்டகரி, நீங்கள் எந்த கம்யூனிட்டி OCBC MBC இருந்தாலும் நீங்கள் 650+ மார்க்கை டார்கெட் பண்ணுங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இருந்தாலும் என்னதான் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் இருந்தாலும் லாஸ்ட் இயர் உங்களோட கம்யூனிட்டி கட் ஆஃப், யூஸ்வலாக உங்களோட கேட்டகரி எந்த கட் ஆஃபில் முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் ஐடியா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஓசிக்கு ஒரு ஆர்லெஸ் நீங்கள் 600+ எடுத்துடணும், BCக்கு 550 அண்ட் BCMக்கு 540, MBCக்கு 520, SCக்கு 480 அண்ட் STக்கு 450 மார்க்ஸ். இதெல்லாமே தான் ஒரு ரஃப் மார்க்ஸ் உங்களோட கட் ஆஃப் நமக்கு இருது லாஸ்ட் 2 to 3 இயர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. ஸோ இதை ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. இதை ஒரு பேசிக் டார்கெட்டாக வச்சுட்டு இதிலிருந்து ஒரு +50 to 70 மார்க்ஸை ஆட் பண்ணி ஒரு டார்கெட்டாக வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது நான் ஜென்ரலாக சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்குமே 650+ டார்கெட்டாக வச்சு படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப டாப்பில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வேணும்னா உங்களோட கேட்டகரி கட் ஆஃபை +50 to 70 மார்க்ஸ் உங்கள் டார்கெட்டாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. அடுத்த ஸ்டெப் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் டார்கெட் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டார்கெட்டை ஒவ்வொரு சப்ஜெக்ட் நம்ம எந்த மாதிரி அச்சீவ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. 620 மார்க்ஸ் நீங்கள் டார்கெட்டாக வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்னு 3 பிரிச்சுக்கிட்டீங்கன்னா பயாலஜியில் 340, கெமிஸ்ட்ரியில் 160 அண்ட் ஃபிசிக்ஸில் 120 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 720 மார்க்ஸ்க்கு நீங்கள் 620 மார்க்ஸ் எடுக்க நினைக்கிறீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் உங்களோட ஸ்பிளிட் அப் இப்படி இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பொறுத்து. ஒரு சில பேர் கெமிஸ்ட்ரி நல்லா போடுவாங்க, அவங்க கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி 160 வச்சுக்கலாம். ஃபிசிக்ஸ் நல்லா போடுறவங்க ஃபிசிக்ஸில் 160 வச்சுக்கலாம். பயாலஜி நல்லா போடுறவங்க இன்னும் 360 மார்க்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வருங்கிறது யோசிக்கிறீங்களோ அதை பொறுத்து ஜஸ்ட் இப்போதைக்கு மைண்ட் செட் வச்சு ஆரம்பிங்க. இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட். இதான் எக்ஸாம் நடக்க போகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போதைக்கு ஒரு மைண்ட் செட்டுக்காக பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்னு பிரித்து அதுக்கேற்ற மாதிரி டைம் கொடுக்க போறீங்க. எதில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அது இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்ண போறீங்க, நிறைய மார்க்ஸ் எடுக்க போறீங்க. எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ அதை ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி கம்மி டைமில் அதிக மார்க் வாங்குறது எப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க. வித் மீ சுதர்ஷன், நான் கூட தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். உங்களோட வீக்னஸ் எல்லாத்தையும் நான் ஸ்ட்ரென்த்தாக மாற்றி கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் டு மீ. ஓகே, எஸ், திஸ் இஸ் ஐ திங்க் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி பண்ணணும்னு. வித் திஸ் இப்போ சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி படிக்கலாம். அந்த சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒரு 4 டெம்ப்ளேட் வச்சுருக்கேன். இந்த 4 புக் உங்கள் கையில் இருக்கணும். இது மட்டும் கொஞ்சம் செலவு பண்ணிக்கோங்க தயவு செய்து. பிகாஸ் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன செலவுகள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை மாற்ற போகுது. என்கிட்ட இதே மாதிரி சொல்கிறப்ப நான் நிறைய விஷயம் நான் பண்ணலை. நான் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்ப நான் இந்த மாதிரி நிறைய விஷயம் வாங்கலை, காசு எவன்டா செலவு பண்ணுவான்னு. ஆனால் இந்த தடவை நீங்கள் பண்ண போகிற சின்ன சின்ன செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சரில் டிட்டர்மைன் ஆகிற அளவுக்கு முக்கியமாக இருக்க போது. ஸோ நான் சொல்ல போகிற விஷயங்கள் மட்டும் கவனமாக வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வீட்டிலேருந்து நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் கேட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ பெசிடியா அப்படிங்கிற ஒரு ஆப் தான் இது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்டில் போய் காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டில் இருக்க எல்லா சாப்டர்ஸ்க்குமே இதில் கண்டென்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பீரியாடிக் எலமெண்ட்ஸ் சாப்டரில் போயிட்டு உள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த சாப்டர் நீங்கள் எங்கே படிக்கணும்னு கைட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அனாலிசிஸ்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்து அதில் எத்தனை கான்செப்ட்ஸ் இருக்குது, இந்த சாப்டர் எத்தனை மணி நேரத்தில் முடிக்கணும், பொதுவாக இந்த சாப்டர்லேருந்து டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் த கொஷின் நீட்டில் எப்படி கேட்குறாங்க அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்து எத்தனை லாஸ்ட் 4 வருஷத்தை அனலைஸ் பண்ணி 2022 2021 அந்த மாதிரி சொல்லி 4 வருஷத்துலேருந்து இந்த சாப்டரில் எத்தனை கொஷின்ஸ் பொதுவாக கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கம்ப்ளீட் கைடன்ஸ் பேசிடியா டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹவு டு ஸ்டடி, இந்த சாப்டர் எப்படி படிக்கணும், காமன் மிஸ்டேக்ஸ்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் MCQs, இந்த மொத்த சாப்டருக்கும் டாபிக் வைஸ் MCQs இருக்குது. இந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் முக்கியமான MCQs எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த MCQsமே ஹை
லெவல் எது, இன்டர்மீடியட் எது, லோ லெவல் எதுன்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போன உடனே லேர்ன் மோட், எக்ஸாம் மோட் 2 மோட் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ லேர்ன் மோட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சர் முடிச்சுட்டு ஆன்சர் வந்துடும், ஒவ்வொரு கொஷின் முடிஞ்ச உடனே. எக்ஸாம் மோட்னா எல்லா கொஷின்ஸ் அட்டன் பண்ணிட்டு கடைசியில் வரும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் செட் ஆஃப் MCQs. இது இல்லாமல் வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க, டாபிக் வைஸ் வீடியோ லெக்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட் ஆப்பாக நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக. இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். SNEET10ங்கிற கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஆஃபர்ஸ் கிடைக்கும். அது என்னன்னா புக்கு ரொம்ப பில்டப் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 4 புக்கை பற்றி நான் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 எடுத்தாலும் சரி, தியரிக்கு உங்ககிட்ட ஒரு புக் இருக்கணும். MCQ சால்விங்க்கு ஒரு மெயின் புக் இருக்கணும். இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் கவர் பண்ணியிருக்க ஒரு புக் இருக்கணும். இதுதான் நிஜமாலுமே ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு புக்கு. இது கண்டிப்பாக நிறைய பேர் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் நான் சொல்கிறேன், இதுவே எனக்கு ரீசெண்டாக தான் தெரிஞ்சது. நீட் பிஜிக்கு என்னோட ப்ரிப்பரேஷனை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஆரம்பிக்கிறப்ப தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜமாலுமே லைஃப் சேஞ்சிங்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் புக் தான். கம்மி டைமில் அதிகமாக கிடைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்காக இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரமாக இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் கைஸ். ஏதாவது ஒரு விஷயத்தில் டெஸ்ட் சீரிஸோ இல்லை கொஸ்டின் பேப்பர்ஸோ உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ 4 விஷயம் தான் நான் கைட் பண்ணுறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 4 புக்குமே தேவை. தியரி புக், MCQ சால்விங் மெயின் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக், ஒரு டெஸ்ட் சீரிஸ். இந்த 4 புக்கும் வச்சிருந்தீங்கன்னா now we will go and start the strategy for each subject. ஒவ்வொரு சப்ஜெக்ட் பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். பட் the first thing is studying the theory guys. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எந்த சாப்டர் எந்த டாபிக் எடுத்தாலும் தியரி படித்து அதில் என்ன கான்செப்ட் இருக்குன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ தியரிங்கிறது நம்ம ஸ்கூலில் யூஸ்வலாக படிக்கிறதா, ஒரு டாபிக் எடுத்தால் புக்கில் எடுத்து படிச்சு பார்க்கறது பேர் தான் தியரி. பட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா தியரிக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய டைம் தியரிக்கு தரக்கூடாது, ரொம்ப நேரம் தராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக படிக்கணும் படிங்க. ஆனால் நீங்கள் ஷார்ட்டாக படிக்க சொல்கிறீங்க, ஆனால் ஷார்ட்டாக படித்தா ஒரு சில விஷயங்கள்லாம் புரியாது, ஒரு சில விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், நோ இஷ்யூஸ். உங்களுக்கு 100% டெப்த்தாக போய் புரிஞ்சுக்கோங்கன்னு அவசியம் கிடையாது. தியரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க போகிறீங்க, தியரி அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. தியரி படிச்சு தான் டீப்பாக புரிஞ்சுக்கோங்க அவசியம் இல்லை. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தியரி முடிச்சு தூக்கி போட்டுருந்தா, ஓரளவுக்கு ஒரு பேசிக் ரஃப் ஐடியா இருந்தாவே, ஒரு சாப்டர் பற்றி இருந்தாவே போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு சீக்கிரமாக போகணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோலாம் ஸ்ட்ரெஸ் பண்ண நினச்சேன். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். ஈவன் எனக்கு இது தெரிஞ்சாலும் நமக்கு ஒரு இனர்ஷியா, தியரி ஃபுல்லாக முடிச்சுட்டு போனால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். பயாலஜிக்கு இது கண்டிப்பாக ஒத்து வரும், நல்ல தியரி படிச்சுட்டு போகணும். ஆனால் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு முடிஞ்ச அளவுக்கு தியரியை ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு MCQ சால்விங்க்கு நிறைய டைம் கொடுக்கறது தான் ஒரு புத்திசாலியான நீட் ஆஸ்பிரண்ட் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட கருதுறேன். ஸோ இந்த வீடியோட மெயின் டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியரியை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியுங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு, பயாலஜிக்கு இன்டெப்த்தாக தியரி படிச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். நான் கமிங் ஃபார் செகண்ட் ஸ்டெப், MCQ சால்விங் புக். எஸ் கைஸ், ஸோ இப்போ சாலிட் ஸ்டேட்னு ஒரு சாப்டர் படிக்க போறீங்கன்னா இதுக்கான தியரி நீங்கள் NCERT புக்கில் படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா MCQ சால்விங் மெயின் புக் உங்ககிட்ட ஒரு மெயின் புக் நான் இப்போ சொல்லுவேன். ஒவ்வொரு சப்ஜெக்டாக என்னென்ன புக் வச்சுக்கலாம் நான் சொல்லுவேன். ஸோ இந்த MCQ சால்விங் மெயின் புக்கை எடுத்து அந்த சாப்டர்ல என்னென்ன MCQஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அப்படியே அந்த புக்கில் கோத்ரூ பண்ணணும். அந்த புக்கில் சால்வ் பண்ணி பழகணும். ஒவ்வொரு கொஸ்டின் படிச்சு பார்த்து பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் எடுத்து திருப்பி படிச்சு பார்க்கணும். ஒரு கொஸ்டின் பார்க்குறியா, ஓகே நீ ஒரு ஆன்சர் பண்ணுவா, அதுக்கப்புறம் உடனே எக்ஸ்பிளனேஷன் எடுத்து படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன், எப்படி இதை ப்ராப்பராக பண்ணால் அதிக மார்க் வாங்குறது அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே அண்ட் நெக்ஸ்ட் we are going for the next thing. ஒரு வழியாக நீங்கள் அந்த தியரி அந்த சாப்டர்ல இருந்து எல்லா MCQஸும் அந்த புக்கில் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த முக்கியமான ஸ்டெப் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ், டாபிக் வைஸ் ஒரு புக் நீங்கள் வச்சிருப்பீங்க. அந்த புக்கை எடுத்து எந்தெந்த டாபிக்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்களோ அதுக்கு நிறைய டைம் கொடுத்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் போடணும். எக்ஸாம்பிள் லிவிங் வேர்ல்ட் ஒரு சாப்டர் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த சாப்டரில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே போட்டுருங்க. கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் படித்து அதோட எக்ஸ்பிளேஷன் படிச்சு பாருங்க. நான் சப்ஜெக்ட் வைஸ் எந்தெந்த புக்கு நல்லா இருக்கு, எந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே அண்ட் ஃபைனலி டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் என்ரோல் பண்ணி ஆகணும். ஒரு சாப்டர் படிச்சு முடிச்சிட்டிங்க இல்லை ஒரு யூனிட் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட் நீங்கள் பீரியடிக்காக எழுதிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஸோ தீஸ் ஆர் த 4 திங்ஸ். இந்த ஆர்டரில் எந்த ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறானோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட் டைமில் ஹையஸ்ட் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பேர் என்கிட்ட கீ டு சக்ஸஸ்னு கேட்பாங்க. த கீ டு சக்ஸஸ் இஸ் ஸ்டாப் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங். யோசிச்சுக்கிட்டே பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு பேசிக்காக ஒரு பிளான் வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிறைய விஷயத்தை போட்டு மனசை குழப்பிக்க வேணாம். நமக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா, ஃப்ரெஷர் எடுப்போமா எடுக்க மாட்டோமா, இந்த வருஷம் ரிப்பீட் பண்ணியிருக்கோம் கிடைக்குமா கிடைக்காதா, ரீரிப்பீட் பண்ணியிருப்போம் சீட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி பயப்படாமல் ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங். இதுதான் நான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்ல நினைக்கிறேன். இப்போதைக்கு ப்ராசஸை போடு, ஒர்க்கை போடு, MCQ சால்வ் பண்ணி, படி, டெஸ்ட் எழுது, கற்றுக்கோ. கஷ்டமான டைம் வந்தால் தைரியமாக இரு. உனக்கு கிடைக்காம அந்த சீட்டு வேறு யாருக்கு கிடைக்க போகுது. நீ போடுற ஹார்ட் ஒர்க் டெஃபினட்டாக உனக்கு அந்த சீட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதை தான் ஒரு சீனியராக உங்ககிட்ட ஷேர் பண்ணி நினச்சேன். ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீட் எக்ஸாம் பற்றின ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். டேக் கேர். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நீட் படிக்கிறாங்களோ ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் பி மோஸ்ட் மோட்டிவேட்டட். ஸோ டேக் கேர். தேங்க்யூ ஆல். சுதர்ஷன் சைனிங் ஆஃப். பை.